2008 மார்க்கெட் கிராஷர் ப்ரெடிக்ட் பண்ண மைக்கேல் பெரி இப்போ வந்து $100 கோடி வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்காரு. ஜோவோட ஃபவுண்டரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பஸ்ட்டை பற்றி வார்னிங் கொடுத்துருக்காரு. சரி, இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வேல்யூவேஷன். இப்போ ஏஐ நம்ம எடுத்தோன்னா ஓவர் ஹைப்பில் தான் மார்க்கெட்டை வந்து ஏற்றிருக்காங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட் எடுத்தீங்களாலும் சரி, நம்ம என்விடியா பார்த்துருப்போம், $5 trillion அளவுக்கு வேல்யூவில் இருக்காங்க. இது உண்மையாலே வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓவர் ஹைப்பில் தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்குது. செகண்ட் வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உண்மையான ப்ராடக்ட் கொடுக்காம ஃபேக் ப்ராடக்ட் கொடுக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஐ சேட் பாக்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம். உண்மையாலே சேட் ஏஐ தான் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணால் கிடைக்குன்னா கிடையாது. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்தியன் ஒர்க்கர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கே சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னா ஏஐ மாடலை கண்டுபிடிக்கிறது காட்டிலும் இந்தியன் ஒர்க்கர்ஸ் சேலரி கொடுக்குறது ரொம்ப சீப். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ப்ராமிசஸ். நம்ம சுற்றி பார்க்கும்போது ஒரு பொருளை விற்கணும்னா ஏஐன்னு போட்டால் விற்றுடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏஐ வாஷிங் மிஷின், ஏஐ ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்மளை விற்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தான் ஊதி ஏஐ பபிள் இப்போ வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பற்றி இன்னும் யார் பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ சிஇஓ சாம் பேசியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, ராபர்ட் கியோசாக்கியும் கிராஷ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி இன்னும் நல்ல ஒரு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக போடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பயம் வந்திருக்கு. அதனால தான்